எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண் ஜுவல்லரி கடந்த ஒரு மாதத்தில் 33% கண்டினியூஸாக கரெக்ஷன் ஆகிருக்கு. எஃப்ஐஐ கல்யாண் ஜுவல்லர்ஸில் அவங்களோட ஹோல்டிங்ஸை அதிகமாக குறைச்சிருக்காங்க. தங்கமயில் அண்டு சென்கோ கோல்டு இந்த ஸ்டாக்ஸில் அவங்களோட ஸ்டேக்கை ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கோட கரண்ட் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82 அரௌண்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எஃப்ஐஏ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணால் என்ன ஆகுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஸ்டாக்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட ஹோல்டிங்ஸை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். 2022 டிசம்பர் மந்த்து அவங்களோட எஃப்ஐயோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் 28% இருக்குது, அரௌண்ட் 29% இருக்குது. அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான். முன்னாடி குவார்ட்டரில் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பரில் தான் அவங்க 28% அவங்களோட ஹோல்டிங்கை ஏற்றிருக்காங்க. ஸோ டிஇ பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களோட ஹோல்டிங்ஸில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஹோல்ட் பண்ணலை. ஆனால் இதுவே பப்ளிக் பாருங்கள், இந்த ஸ்டாக் லிஸ்டிங் ஆனதுலேருந்து 34% ஹோல்டிங்ஸ் வந்துட்டு பப்ளிக்கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனால் 2022 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க ஸ்டேக்கை குறைச்சிட்டாங்க. 34லேருந்து வெறும் 7% தான் ஹோல்டிங், மீதி எல்லாம் செல் பண்ணிட்டாங்க. அவங்க செல் பண்ணது அப்படியே 28% எஃப்ஐஏ வாங்கிட்டாங்க. எஃப்ஐஏ ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்போ சார்ட்டில் செக் பண்ணலாம். ஸோ 2022 டிசம்பர் நான் கரெக்டாக மார்க் பண்ணுறேங்க. ஸோ அந்த மந்த் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் அரௌண்டு 100 ருபீஸில் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிற பாருங்கள். அரௌண்ட் எங்கே இருக்குன்னா ஒரு 120 அந்த ரேஞ்சில் டிசம்பர் மந்த் 2022 இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆனதுலேருந்து ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு அப்பு 50 ரூபாயிலேருந்து அது அரௌண்ட் 100 ரூபாய் டபுள் ஆயிருக்கு ஸ்டாக்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே எந்த பப்ளிக் வாங்கியிருந்தாலுமே அரௌண்ட் டபுள் ஆயிடுச்சு அவங்களோட பணம். வித்தின் ஒரு 2 குவார்ட்டர்லேயே அவங்களோட மணி வந்துட்டு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வாங்கும்போது டபுள் ஆகிடுச்சு. ஸோ அங்கே எல்லாத்தையும் செல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே யார் வாங்கியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஐஏ தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 100 ருபீஸ்லேருந்து அரௌண்டு இது வரைக்குமே அந்த ஸ்டாக் வந்துட்டு நிற்காமல் ஏறி இருக்குது. அரௌண்ட் அதனோட ப்ரைஸ் ஹையஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் வந்திருக்கு. அரௌண்ட் 600% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வெறும் 2 வருஷத்தில். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது எல்லா ஹோல்டிங் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 28% ஹோல்டிங் வந்துட்டு எஃப்ஐஏ தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனோட புல்ரன் எப்போ முடிவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 செப்டம்பரில். ஸோ அப்போ என்ன நடந்துன்னு பார்த்தலாம். இந்த எஃப்ஐஏ 28% ஹோல்டிங் வச்சுருந்தாங்களே எப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இங்கே நோட் பண்ணிக்க தெரியும். செப்டம்பர் மாதம் அந்த 28% அரௌண்ட் 15% குறைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு பாருங்கள் சார்ட்டில். எக்ஸாக்டாக செப்டம்பருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மூவே ஆகலை. அந்த 800 ரூபாங்கிற ப்ரைஸை கிராஸ் பண்ணி மேலே போகலை. அங்கேருந்து எஃப்ஐஏ அவங்களோட ஹோல்டிங்கை குறைக்க ஆரம்பித்தாங்க. அரௌண்ட் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 34% வரைக்கும் கரெக்ஷன் வந்துருச்சு. அதனோட புல்ரன் எண்டுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இவ்வளோ ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க, அரௌண்ட் 10% கிட்ட அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க. இப்போ யார் வாங்கியிருக்கா அவங்கக்கிட்ட? அப்போ ஹையில் வாங்கியிருக்காங்க. எங்கே 800 ரூபா ப்ரைஸில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ரீட்டைல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அவங்க 7%, அதாவது 2022 அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிட்டாங்க. ஸோ அதே ஸ்டேக் தான் இன்னும் வச்சுருக்காங்க. அவங்களோட ஹோல்டிங்கு 7% தான் இருக்குது. அப்போது இவங்க 10% யார் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஐ தான் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் சரி, இந்த ஸ்டாக்கை ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. அரௌண்ட் மே மாதத்துலேருந்து இந்த ஸ்டாக் அதிகமாக 5%லேருந்து இப்போ அரௌண்ட் 13% வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையில் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பப்ளிக்டே பெருசாக ஸ்டாக் இல்லை. எஃப்ஐஐ இன்னும் கூட 16% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அவங்க இன்னும் கூட விற்க ஆரம்பித்தா கூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபா வந்தாலும் அவங்களுக்கு லாஸே கிடையாது. ஏன்னா அவங்க பை பண்ணதே பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட தான் பை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாமா, இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத இன்னும் ஒரு 3 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வீடியோட எண்டில் பார்க்கலாம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தங்கமயில் அண்டு சென்கோ கோல்டு. இல்லை ஃபஸ்ட்டு அதிகமாக இறங்கிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி தான். 33% அதனோட ஆல் டைம் ஹையிலேருந்து இறங்கிருச்சு ஒரே மாதத்தில். அரௌண்ட் 250 புள்ளிகளுக்கு மேலே கடந்த ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக் வந்து இறங்கிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹையிலேருந்து அரௌண்ட் 10% இந்த 1 மந்தில் இறங்கிருக்கு. 117 புள்ளிகள் இறங்கிருக்கு 1 மந்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் 12% அதனோட ஆல் டைம் ஹையிலேருந்து இறங்கிருக்கு. அரௌண்ட் 244 புள்ளிகள் இறங்கி 12% ஒரே மாதத்தில் இறங்கிருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கல்யாண் ஜுவல்லரி தான் 33% அதிகமான கரெக்ஷன் கொடுத்துருக்கு. டெக்னிக்கலாக இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே 2023லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அகைன் இப்பயும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த முறையும் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து ஒரு வேளை எஃப்ஐஏ அவங்க செல் பண்ணுறதை நிறுத்தினாங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கவனமாக இருங்க. எஃப்ஐஏ ஹோல்டிங் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. அவங்க செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி லிஸ்டிங் ஆகிருக்கிறதுனால பெருசாக ட்ரெண்ட் லைன் எதுவும் இதுக்கு நம்ம ட்ரா பண்ண முடியாது. இருந்தாலும் இதுவும் சேம் லைக் கல்யாண் ஜுவல்லரி மாதிரியே ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது.
அதனோட சப்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் ஒரு ஃபால் வந்துச்சு இல்லையா? ஸோ திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதே டவுனுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. ஒரு வேளை இது பிரேக் ஆகலைன்னா இந்த இடத்துல திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட் இதுவும் திரும்புறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் அதனோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா தங்கமயில். தங்கமயில் ஜுவல்லரியும் பார்த்திங்கன்னா சேம் அந்த 2 கம்பெனி மாதிரியே இதுவும் ஒரு சேனலில் அவனோட சப்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. 23லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது இல்லையா? அதே அப் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா தென் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த முறையும் அதே லைனை வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி அந்த லைனை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணால் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து அகைன் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஃபண்டமெண்டலாக இப்போ இந்த 3 ஸ்டாக்கையும் செக் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸோட கரண்ட் PE ரேஷியோ 82 இருக்குது. அதனோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 12 கிட்ட இருக்குது. ஸோ அதனோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. ஸோ அதிலேருந்து 12 மடங்கு அதிகமாக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. அவங்களோட சேல்ஸ் பார்த்துடலாம். இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அதனோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. இங்கே மார்ச் மாதம் 2022 பார்த்திங்கன்னா 220 கோடி இருந்திருக்கு. அதுவே பார்த்திங்கன்னா டபுள் ஆகிருக்கு அடுத்து 2023. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து டபுளானால் அரௌண்டு 800 கோடி வந்திருக்கணும். ஆனால் 596 தான் இருக்குது. ஸ்லைட்லி குறைஞ்ச மாதிரி இருக்குது. தென் நம்ம இப்போ ஹோல்டிங் பார்த்துடலாம். ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா FII 10 16% இருக்குது. இதுவே DII பார்த்திங்கன்னா 13% வச்சுருக்காங்க. நம்ம பப்ளிக் பீப்புள்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்னும் FII ஹோல்டிங் அதிகமாக இருக்குது. செல் பண்ணால் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது சென்கோ கோல்டு. இதனோட PE ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் 38 தான் இருக்குது. அதனோட ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா 5.5 தான். அதனோட புக் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 185. அதிலேருந்து 5 டைம் தான் அதனோட ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அடுத்து இதனோட சேல்ஸ் பார்த்துடலாம். இதனோட சேல்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சேல்ஸ் இது வரைக்கும் நல்லாவே இருக்குது, குறையவே இல்லை. அதனோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, குறையவே இல்லை. சுமாரான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தென் இதனோட ஹோல்டிங் பார்த்துடலாம். ஹோல்டிங் பார்த்தோன்னா இதில் FII பார்த்திங்கன்னா 14% ஸ்டேக்கை வச்சுருந்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்டு இதில் ஒரு 16லேருந்து 8% குறைச்சிட்டாங்க. பாதிக்கு பாதி அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. FII இதுலேயுமே குறைச்சிருக்காங்க. ஸோ DII பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 8% தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது லிஸ்டிங் இப்போ பார்த்திங்கன்னா 13% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா FII விற்றதை DII வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் பப்ளிக் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 8% தான் ஹோல்டிங் வச்சுருந்துருக்காங்க. அவங்களுமே இப்போ 14-13% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ப்ரமோட்டர்கிட்ட இருந்து கூட அரௌண்ட் ஒரு 3% ஸ்டேக் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அங்கே FII அண்டு ப்ரமோட்டர் குறைச்சதை DIIயும் அண்டு பப்ளிக்கும் இந்த ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக தங்கமயிலோட கரண்ட் PE ரேஷியோ பார்த்திங்கன்னா 51. இதனோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 188. இதனோட ப்ரைஸ் டு புக் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இதனோட புக் வேல்யூலேருந்து 9 டைம் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தென் இதனோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். சேல்ஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது க்ரோத்தில் தான் இருக்குது, ட்ராப் எதுவும் தெரியலை. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் எந்த ட்ராபேக்கும் இல்லை, நல்லா தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதனோட ஹோல்டிங்கும் செக் பண்ணிடலாம். ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பரில் பார்த்திங்கன்னா FII அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DIIயும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸை டிசம்பரில் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அகைன் பப்ளிக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைக்கவே இல்லை, இன்க்ரீஸ் பண்ணல, பட் ஆனால் குறைக்கலை. ஸோ யார் ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்கன்னா ப்ரமோட்டர் 67லேருந்து ஒரு 5% ஹோல்டிங் குறைச்சிருக்காங்க. அந்த 5% அப்படியே FII பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் FII இது வரைக்கும் ஹோல்டிங்கே கிடையாது. இப்போ தான் ஒரு 4.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் கொஞ்சமாக சேல் பண்ணியிருக்கிறாங்க. DII பார்த்திங்கன்னா 13%. அவங்களுமே அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ரீட்டைல் பீப்புளும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பட் குறைக்கலை. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இன்னும் இறங்கணுன்னா ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது DII இந்த ஸ்டாக்கை செல் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை ரீட்டைல் பீப்புள் இந்த ஸ்டாக்கில் செல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே FII ஹோல்டிங் அதிகமாக இல்லாதனால அவங்க அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தா இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸில் பார்த்த மாதிரி எப்போ FII வந்துட்டு அவங்களோட ஹோல்டிங்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. இந்த 3 ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தோன்னா கல்யாண் ஜுவல்லரிக்கு பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங் 82 இருக்குது. சென்கோ கோல்டு பார்த்திங்கன்னா 38, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் தங்கமயில் பார்த்தீங்கன்னா 51 ப்ரைஸ் டு ஏர்னிங். ஸோ இதில் 3 கம்பேர் பண்ணும்போது சென்கோ கோல்டு அண்ட் தங்கமயில் ரெண்டுமே ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கல்யாண் ஜுவல்லரோட கம்மியாக இருக்குது. FII தங்கமயிலில் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலாகவும் தங்கமயில் சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் தங்கமயில் ஆர் சென்கோ கோல்டு இதில் ஏதாவது ஒன்று உங்களோட அனலைஸுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். பட் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களோட நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றின டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் தெரியிற finplanning4you@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.